ஸோ இன்னும் இல்லை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ வில்லேஜ் நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஹெலிகாப்டரும் போலீஸ் ஸ்டார் ஜீப்பும் ஃபைனலாக வந்துச்சு. நம்ம கேமுக்கு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் குடுன்னு அப்டேட்லாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வில்லேஜ் வந்திருக்கு மக்களே. என்ன ப்ரோ ஆல்ரெடி அது இருந்த வில்லேஜ் தானே ப்ரோ, அது என்ன ப்ரோ நியூ வில்லேஜ் அப்படின்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் பைக் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் உள்ள பண்ணி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ வில்லேஜ் 2.0 அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் இன்டர்நெட் ஆப்ஷனில் போட்டு லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வில்லேஜ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக விளையாடலாம். ஸோ அப்படி என்ன உள்ள மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே வழக்கம் போல் மாடு கோழி அதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். பட் அங்கே தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி தெரியுது பார்த்தீங்களா, அந்த கரண்ட் கம்பி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நியூவாக ஆட் பண்ணியிருக்கானுங்களாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்டேட்டேவான். அடப்பாவீங்களா, சரி நியூ வில்லேஜ் விட்ருக்கீங்க 2.0 விட்ருக்கீங்க, சரி ஏதோ பயங்கரமாக உள்ள வில்லேஜ் உள்ள ஏதாச்சும் முதல்ல சிங்கம் புலி கரடி மானு அப்படின்னு சொல்லிவிட்டு மேயுன்னு பார்த்தா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கரண்ட் கம்பி விட்ருக்கானுங்க மக்களே. ஒரே ஒரு கரண்ட் கம்பியில் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பி நீட்டாக நீட்டிகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்னு சொல்லி இது பண்ணியிருக்கான். ஸோ இதோட லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, ஸோ அதில் நான் கொடுத்துருப்பேன் நியூ வில்லேஜ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்கோங்க நெட் ஆன் பண்ணிக்கிட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்ததில் இன்டர்நெட் ஆப்ஷன் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் சரி பண்ணிட்டாங்க மக்களே. இதுக்கு மேலே நீ ப்ளகின் ஆப்ஷன் இன்டர்நெட் ஆப்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகுது. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாலியாக மேலே ஏறி டுபுக்கிடின்னு கீழே விழுவலாம் மக்களே, வேறு ஒன்றுமே இல்லை. சரி வேறு ஏதாச்சும் இந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன் மக்களே. ஸோ ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, வேறு எதுவுமே அடுப்பில்லை, ஜஸ்ட் அந்த கரண்ட் கம்பி ஆட் பண்ணதுக்கு ஒரு அப்டேட் விட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா 2.0 வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே ரைட்டு மக்களே, நான் கூட பயங்கரமாக ஏதாச்சும் எதிர்பார்த்தேன். ஸோ பார்க்கலாம். எனிவே ஸோ அதெல்லாம் தள்ளி விடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் பார்க்க போல சும்மா வேற மாதிரி இருக்க போது வாங்க நம்ம அடுத்த போலீஸ் ஹெலிகாப்டரும் போலீஸ் ஸ்டார் ஜீப்லாம் எப்படி வரப்போகுது, நம்ம கேமில் எப்படி வந்துச்சு, அதோட சீட் கோடு எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இது பார்க்கலாம். ஸோ போலீஸ் ஹெலிகாப்டரோட சீட் கோடு அது எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது போலீஸ் ஸ்டாரை பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டார் ஜீப் எப்படி கொண்டு வருது நம்ம கேமுக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்ன இருக்குது உங்களுக்கே தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்குது, ஸோ கார் இருக்குது, ஸோ அப்புறம் ஒரு ஜீப் மாதிரி ஒரு கார் இருக்குது, அடுத்தது வந்து ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கு கார் இருக்குது, அடுத்தது மான்ஸ்டர் ட்ரக்கு ஜீப் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறானுங்க இந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ ஆல்ரெடி போலீஸ் காரு ஜீப்பு அப்புறம் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ ஹெலிகாப்டரும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, லைக் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஆட் பண்ண போகிறானுங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன், போலீஸ் ஹெலிகாப்டர். அப்புறமேட்டு அதோட சீட் கோடு என்னது அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே கான்செப்ட் தான். ஸோ பட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கானுங்க. மாடிஃபை பண்ணி போலீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அடிச்சு விட்டு இத்தாம்பா போலீஸ் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லி விட்டானுங்க. ஸோ இப்போ இதோட சீட் கோடு அது டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அது முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் ஹெலிகாப்டர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அம்சரம் பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கு. பட் இது வந்து நம்மளால் ஓட்ட முடியுமா ப்ரோ, அங்கே யார் ப்ரோ ஓட்டிகிட்டு இருக்கா, உண்மையான போலீஸான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ உண்மையான போலீஸ் தான் மேலே ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் இது நம்மளால் ஓட்ட முடியாது. அப்படி எதுக்கு ப்ரோ இது அப்படின்னுவீங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம எப்போ வாண்டட் லெவல் 3 வருது நம்ம கேமில், அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஹெலிகாப்டர் நம்ம மேலே வந்து சுடுவானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா GTA 5 இருந்தது தான். ஸோ அது அப்படியே காப்பி அடிச்சு இதில் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பட் போலீஸ் ஹெலிகாப்டருக்கு தனி சீட் கோடு அப்படின்றலாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ யாரும் அது தனி சீட் கோடெலாம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வானத்தில் போகிற ஹெலிகாப்டர் வேணால் நம்ம சுட்டு தரலாம், தவிர அதுக்குன்னு தனியாக ஒரு வெஹிக்கல் சீட் கோடுனே வராது. ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம இந்த கேமில் வந்து 3 ஸ்டார் வாண்டட் லெவல் ஏற்றணும்னா ஜஸ்ட் எதுவுமே இல்லை, போகிற வர NPC ஒரு 3 பேர் நீங்கள் சுட்டிங்கன்னா போதும், அழகாக 3 ஸ்டார் ஏறிடும். அப்புறம் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போலீஸ் ஹெலிகாப்டர் காரு கீரெலாம் வரும், போட்டு நீங்கள் தாக்குன்னு தாக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஒரு சூப்பரான போலீஸ் ட்ரிக் பார்க்க போகிறோம். இந்த போலீஸ் ட்ரிக் நீங்கள் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டட் போலீஸ் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் ஜெடியில் வந்து இறங்குவானுங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் பண்ண ஒரு ட்ரிக்கு தான். பட் இருந்தாலும் நிறைய பேர் இதுக்கு நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. திருப்பி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் ஆக்கிக்கோங்க. ஓகே, ஸோ கேஸ் ஆக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க. ஓகே, ஸோ வீட்டு சரௌண்டிங்கில் இருங்க. ஸோ கார் வந்துருச்சுன்னா, போலீஸ் கார் வந்துருச்சுன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிருங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து சுட மாட்டான். ஸோ இந்தியன் பைக்ஸில் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர மாட்டனால நீங்கள் உள்ளேயே ஒளிஞ்சிட்ருங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம்
கரெக்டாக உள்ளே வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாண்டட் லெவல் வந்து குறைஞ்சிரும், ஸ்டார் வந்து 0 ஆயிரும். ஸோ 0 ஆகிட்டால் உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கேஸ் இல்லை அப்படின்னு அர்த்தமாயிருமா? அப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு போலீஸ் கேஸு மறைஞ்சிரும். பட் இருந்தாலும் போலீஸ் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. ஸோ தேடிட்டு இருக்கிற மாதிரி தேடிட்டு இருப்பானுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த சாக்கில் கரெக்டாக போலீஸ்கார் கரெக்டாக உங்கள் வீட்டு காம்பவுண்ட் சர்விட்ட கண்டிப்பாக எப்பயுமே இருக்கும். ஸோ இது எப்பயுமே நீங்கள் எத்தனை வாட்டிட்டு இருக்க போனாலும் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு போலீஸ்கார் வந்து சிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நேராக குடுகுடுன்னு ஓடி யோசிக்காமல் போங்க. போயிட்டு உள்ளே ஒருத்தன் இருப்பான் போலீஸு, அவனை பிடிச்சி வெளியே தமக்கடின்னு வெளியே தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு வெளியே இறங்கிடுங்க. வெளியே இறங்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த சீட் கோடை போட்டுருங்க தயவு செஞ்சு. இது ரொம்ப மெயினான விஷயம் இந்த ட்ரிக்குக்கு. ஸோ என்னன்னா இன்ஃபினிட்டி சீட் கோடை போட்டுக்கோங்க, இன்ஃபினிட்டி ஹெல்த்தோட சீட் கோடை போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி ஒரு போலீஸ் கேஸ் ஆக்குங்க. ஸோ இப்போ எவனாச்சும் ரோட்டில் போவான் ஏமாளி, அவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரை எடுத்துக்கோங்க. இந்த குதிரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஏறிட்டு அந்த போலீஸை இழுத்து போட்டு வெளியே ஒரு காரை நின்றுருக்குல்ல அந்த கார் பக்கத்தில் லைட்டாக போங்க, ரொம்ப பக்கத்தில் போயிடாதீங்க, லைட்டாக பக்கத்தில் போனால் டபடன்னு போலீஸ் வந்துக்கிட்டே இருப்பானுங்க. என்ன ப்ரோ நடக்குது அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிச் ஆகி நம்ம கேமுக்குள்ளே வந்து அன்லிமிட்டட் போலீஸ் ட்ரிக்கு யூஸ் ஆயிரும், ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான விட்டா இவனுங்க வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருப்பானுங்க. பாருங்கள் எவ்வளோ போலீஸ் அட்டேங்க அப்பான்னு ஆச்சு மக்களே. ஸோ இது வந்து ஒரு எனக்கு ஒன் ஆஃப் த இந்தியன் பைக் டிரைவிங் சொல்லி இன்னி வரைக்கும் இருக்கிற ஒரு ட்ரிக். இது சூப்பரான ட்ரிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிக்கு. ஸோ இது போலீஸ் சீரிஸ் வந்திருக்கு, போலீஸ் அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னதுனால தான் இந்த ட்ரிக்கை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றது கொஞ்சம் பாருங்கள், செம்மையாக இருக்கும், ஆடுற மாதிரியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக நான் சொன்னதை பண்ணிங்கன்னா கரெக்டாகவே ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாமலாம் போகாது, 100% ஒர்க் ஆகும். சப்போஸ் ஒர்க் ஆகலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஹெலிகாப்டர் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த போலீஸ் ட்ரிக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தோம். அப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நியூ அப்டேட் வந்துச்சு, அதையும் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் தார் ஜீப் வந்து வர மாதிரி சொல்லியிருந்தோம். அது எப்படி ப்ரோ வரப்போகுது, அது என்ன சீட் கோடு அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேமில் அஃபிஷியலாக வரப்போகிறது இப்போதைக்கு தெரியல, வர மாதிரி தெரியல. அதனால் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார் போலீஸ் கார் தார் க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாரை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே பண்ண வேணாம், நான் சொல்கிற சீட் கோடை போட்டுக்கோங்க 919191 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தார் ஜீப் வந்துருமா. ஸோ இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேர்ந்த ஒயிட்டாக இருந்தாலும் சரி, பிளாக்காக இருந்தாலும் சரி. பட் இது மோஸ்ட்டாக ஒயிட் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் ஒர்க் ஆகும். ஸோ பிளாக்காக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா நான் சொன்னதை கரெக்டாக சீட் கோடை போடுங்க. ஸோ இப்போ பக்கத்தில் போய்ட்டு ஆர்ஜிஎஸ் டூல் எடுத்துக்கோங்க ஃபோனை. ஸோ எடுத்துகிட்டு நான் சொல்கிறத அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஸோ லோடு சிபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற கேலரி ஓப்பன். அப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ அமைச்சிருப்பேன் போலீஸ் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டிக்கரை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு அந்த ஸ்டிக்கரை லோட் பண்ணிடுவீங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார் பக்கத்துலேயே நில்லுங்க, தூரமாக போகாதீங்க பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி தூரமாக போயிடாதீங்க, ஸோ ஒர்க் ஆகாது. ஸோ அடுத்தது கார் பக்கத்துலேயே போய்ட்டு இந்த மாதிரி பக்கத்தில் போய்ட்டு நான் சொல்கிற சீட் கோடை போடுங்க. ஸோ ஆர்ஜிஎஸ் டூலில் சேம் ஆர்ஜிஎஸ் டூலில் போய்ட்டு சிபி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்திருக்கும். பட் இதுக்கு பிளாக் கலரில் இருக்கனால தெரியல. இப்போ எப்படி தெரியுதா? ஸோ இது நான் தான் சொன்னல, ஒயிட்டாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஒரு போலீஸ் காரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து கூகுள்லேயும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்களும் கஸ்டமைஸ்டாக நீங்கள் ஏதாச்சும் நீங்களும் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் இந்த நான் சொன்ன 2 சீட் கோடு மட்டும்தான். அதை வச்சு நீங்கள் எத்தனை ஸ்டிக்கர் வேணால் உங்கள் காருக்கு எந்த வெஹிக்கிள் வேணால் ஒட்டலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சீக்ரெட் கோட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு செம்மையாக நம்ம கார் ஸ்டிக்கரிங் பண்ணலாம் நம்ம கேமில், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லி இந்தியன் பைக் டிரைவிங் 3 அப்டேட்ஸ்லாம் போடுவோம். ஸோ சீக்ரெட் அப்டேட் அப்புறம் நியூ அப்டேட் எல்லாமே போடுவோம். ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இப்போ சந்திக்கலாம். இன்றைக்கி நம்ம அப்டேட்ஸ் செம்மையாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். அப்படி நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.